ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொரோனா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சாக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நிகழ்வு கவனிங்க. இந்த சாக் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது டிரான்ஸ்மிஷன் பண்ணும் பொழுது நம்ம போல்கள் வழியாக கொண்டு போகிறோம். அடுத்தடுத்த போல்களுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவை ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடுத்தடுத்த போல்களுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவு ஸ்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லென்த்தை நான் எல் அப்படின்னு வைக்கிறேன். இப்போது வயரானது, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த போல்கள் வழியாக போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சாக், ஒரு தொய்வு ஏற்படுது. இந்த தொய்வை பேர் தான் சாக்னு நம்ம சொல்கிறோம். இந்த தொய்வு எப்படி இருக்குது, இந்த தொய்வினால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே சார், ரெண்டு போல்கள், அதாவது ரெண்டு சப்போர்ட்ஸ் ஈக்குவல் லெவலில் இருக்கும் பொழுது, ஒன்றுக்கு மாதிரி ஒன்று வெவ்வேறு லெவல்களில் இல்லாமல் ஒரே லெவலில் ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்கும்பொழுது, சப்போர்ட்ஸ்னால் போல்ஸ், இந்த போல்ஸ் இருக்கும் பொழுது இந்த சாக் எப்படி இருக்கும், இந்த தொய்வானது எப்படி இருக்கும்? ஓகே, இந்த தொய்வை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதுக்கான டெஃபினிஷன் என்ன பாருங்கள். the difference in level the difference in level between the points of supports, இந்த சப்போர்ட்ஸுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் இடைப்பட்ட இந்த தொய்வில் and the lowest point on the conductor is called sag. இந்த lowest point அப்படிங்கிறது இந்த ரெண்டு போல்களுக்கும் இடைப்பட்ட இந்த lowest பாயிண்ட்டுக்கும் இந்த லெவல் அப்படிங்கிறது இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ண இந்த லெவல். ஓகே, இந்த லெவல்களுக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ், இதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ அப்படின்னு சொன்னால் நம்ம சாக் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் நம்ம பார்க்கப்படணும். போல்கள் ஈக்குவல் லெவலில் இருந்தால் சாக் எப்படி இருக்கும், வெவ்வேறு லெவல்களில் இங்கே ஒரு போலும் இங்கே இப்படிப்பட்ட ஒரு போலும் இருந்திருந்தால் இங்கே சாக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நாம் ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம். ஓகே, அப்போ சாக் ஈக்குவல் லெவலில் என்னவாக இருக்கும், அன்ஈக்குவல் லெவல்ஸில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ரெண்டு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல ஈக்குவல் லெவல்ஸில் ரெண்டு போலும் ஈக்குவல் லெவல் பாருங்கள். மேலே கரெக்டான லெவல் அப்படியே இருக்கும், ஒன்று மேலேயோ அல்லது ஒன்று கீழேயோ அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது சாக் ஆனது என்ன? அப்போது சாக் அப்படிங்கிறதுக்கு முதல்ல தெளிவான மீனிங் லெவல் 1 லெவல் 2, இந்த ரெண்டு லெவலுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸை முதல்ல பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்ஸுக்கும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் சாக்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு லெவலுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது 0, அண்ட் 0வுக்கும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு இந்த தொலைவு தான், அதுதான் சாக். இப்படி தானே? ரைட். அப்போது ரெண்டு டிஃப்ரென்ஸை நமக்கு கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல் அண்ட் அந்த டிஃப்ரென்ஸுக்கும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ், அதுதான் சாக். ஓகே, அப்போது ஈக்குவல் லெவலில் சாக் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ஈக்குவல் அந்த மேலே உள்ள அந்த டாப் லெவல், அதாவது அது ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த லெவலுக்கும் இடைப்பட்ட தொலைவு சாக்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த சாக்குக்கான மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணப்படுது? வெயிட் L8T, அதாவது WL²/8T. L அப்படிங்கிறது இதோ இந்த லென்த் தான் L. ஓகே, W அப்படிங்கிறது வெயிட் பெர் யூனிட் லென்த். ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அந்த லைன், அந்த லைனோட வெயிட் அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு யூனிட் யூனிட்டுங்கிறத நம்ம கிலோமீட்டர்னு வச்சோம்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டருக்கு என்ன வெயிட், எத்தனை கிலோகிராம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லுங்கிறது லென்த்துன்னு தெரிஞ்சு போச்சு, டபிள்யூங்கிறது வெயிட் பெர் யூனிட் லென்த், அண்ட் டீங்கிறது டென்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், கீழே மாற இழுக்கக்கூடிய அந்த இழுவைத்தன்மை, அந்த டென்ஷன், லோடு. ஓகே, இந்த போல்கள் மேலே அந்த லோடு ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இல்லையா, கீழே மாற இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த இழுவை விசை. அந்த இழுவை விசை ஈக்குவலாக இருந்தால் எல்லா இடத்துலையும் டேன்ஜெண்ட்டாக தான் ஆக்ட் ஆகும், எந்த புள்ளிலையும் டேன்ஜெண்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, எல்லா புள்ளிலையும்.
ஓகே, ஸோ டேன்ஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும் எப்போ மட்டும் இந்த ஈக்குவல் லெவலில் இருக்கும் பொழுது. ஓகே, டென்ஷன், வெயிட், லென்த் இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு 3 ஃபேக்டர் அண்ட் அல்ல பேராமீட்டரை வச்சுக்கிட்டு சாக் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, இந்த சாக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லோயஸ்ட் வேல்யூவாக இருந்திருந்தால் அல்லது லோ வேல்யூவாக இருந்திருந்தால் அதுக்கு என்ன மீனிங்? டைட் வயராக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப இழுத்து பிடிச்சி நிறுத்தியிருக்காங்க. இப்படி லோயஸ்ட் சாக்கோட அளவு ரொம்ப குறைவு பாருங்கள், இவ்வளோதான் முதல்ல. இப்போ இவ்வளோ இருக்குது, இப்போது இழுத்து பிடிச்சி நிறுத்தியிருக்காங்க. அப்போ இழுத்தாலே டென்ஷன் அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹை டென்ஷன், டைட் வயர். அதுவே சாக் குறைவாக இருந்திருந்தால் ரொம்ப தொங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், தொய்வு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தேர்ஃபோர் அது லூஸாக பிணைக்கப்பட்டிருக்கு, கெட்டப்பட்டிருக்கு. தேர்ஃபோர் இதுக்கு ஆப்போசிட், லூஸ் வயர், லோ டென்ஷன். ஓகே, ரைட். அதனால தான் இதில் ரிவர்ஸ்னு போட்டிருக்கேன், இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஈக்குவல் லெவலில் இருக்கும் பொழுது இந்த தொங்குதல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொய்வோட ஷேப்புக்கு பேர் கேட்னரி ஷேப். ஓகே, இந்த தொய்வான இந்த ஷேப்புக்கு பேர் கேட்னரி ஷேப். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சாக் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சது? ரெண்டு லெவலுக்கு இடைப்பட்ட வித்தியாசம், அந்த வித்தியாசத்துக்கும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், அதை நம்ம சாக்குன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து சாக் குறைவாக இருந்தால் எப்படி இருக்கும், கூடுதலாக இருந்தால் என்ன மீனிங்? அடுத்து சாக் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஈக்குவல் லெவலில் இருக்கும்போது சாக்குக்கான ஃபார்முலா என்ன? ஓகே, இப்போ அன்ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்கும் சார்? இப்போ மழை எல்லா நேரமும் இந்த போல்கள் வந்து ஈக்குவலாக தான் நட்டுக்கிட்டு போகிறாங்களா? இல்லை, வெவ்வேறு ஹைட்டில் இருக்கலாம். அப்போது கீழே ஹைட் குறைவாக உள்ள இடத்துல இப்படியும், ஹைட் அதிகமாக உள்ள இடத்துல அப்போ இப்படி தொங்கிக்கிட்டு கிடக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் சாக் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சப்போர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருந்திருந்தால் சாக் எப்படி இருக்கும், இந்த சாக்ஸ் எப்படி மெஷர் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், மலைப்பாங்கான பகுதிகளில் தான் இது அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஓகே, இப்போ கண்டக்டர் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்டினரி ஷேப் கரெக்டாக இப்படி தொட்டில் கிடக்கிற மாதிரி இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், இப்படி சாஞ்சு கிடக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல சாக் எப்படி சார் மெஷர் பண்ணப்படுது? இது ஒரு போல், இது ஒரு போல். ஓகே, சப்போர்ட்ஸோட லெவல் இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது இந்த லெவலுக்கும் லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவை S1 அண்ட் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த லெவலுக்கும் இடைப்பட்ட தொலைவு S2 அண்ட் இந்த ரெண்டு லெவலுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸை H, டிஃப்ரென்ஸ் இன் லெவல்ஸ். ஓகே, ஸோ நாம் சாக் அப்படிங்கிறது இங்கே ரெண்டு இடத்துல மெஷர் பண்ணப்படுது, இங்கே ஒரு இடத்துல, இங்கே ஒரு இடத்துல. ஓகே, ஸோ அப்போ இந்த S1 ஆன எக்ஸ்ப்ரெஷன் இதோ இருக்குது, S2க்கான எக்ஸ்ப்ரெஷன் இதோ இருக்குது. ஓகே, இந்த S1லையும் S2லையும் டபிள்யூனா என்னென்னு தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. டீனா என்னென்னு தெரியும், டென்ஷன், அதையும் பார்த்துட்டீங்க. இது வெயிட் பெர் யூனிட் லென்த் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க, டபிள்யூங்கிறத. X1 அண்ட் X2. ஓகே, தேர்ஃபோர் S1 அப்படிங்கிறத சாக் இந்த இடத்துல, X1 அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுது, S2ங்கிறது இந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுது. ஓகே, X1 X2வும் அப்படிங்கிறத எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்? பாருங்கள், லென்த்து தெரிஞ்சால் போதும். அண்டு இந்த வெயிட் அண்டு டென்ஷன் பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு L/2 மைனஸ் TH/WL, அதே இந்த இடத்துல மைனஸ்க்கு பதில் ப்ளஸ் போட்டால் X1 அண்ட் X2 கிடச்சிடும். ஸோ X1 X2 தெரிஞ்சிட்டா சாக்கை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அன்ஈக்குவல் லெவல்ஸில் இருக்கும்போது சாக் ஆனது இப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போது ஓகே, இப்போது சாக் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சது, சாக் ஈக்குவல் லெவலில் இருக்கும்போது எப்படி மெஷர் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சது, சாக் குறைவாக இருந்தால் எப்படி இருக்கும், கூடுதலாக இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும். அடுத்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில், அதாவது அன்ஈக்குவல் லெவல்ஸில் இருக்கும்போது சாக் எப்படி மெஷர் பண்ணப்படுது அப்படிங்கிறது தெரியும். ஓகே சார், இவ்வளவு மெஷர் பண்ணால் இது போதுமானதா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா போல்களுக்கு இடையில் உள்ள இந்த கண்டக்டர் அவ்வளவு சாதாரணமாக கிடையாது. கடுமையான எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டுக்கு இடையில் அது இருக்குது. எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் வெதர் கண்டிஷன்ஸ், கடுமையான மழை, கடுமையான காற்று, பனி பிரதேசங்களில் இருக்கும் பொழுது கடுமையான பனி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எஃபெக்ட் இருக்கும். இதனோட விளைவுகள்
கடுமையான பனி பெஞ்சால் இந்த கண்டக்டர் மேலே அது டெபாசிட் ஆகும். அப்போ வெயிட் பெர் யூனிட் லென்த் கூடிரும். ஓகே, தேர்ஃபோர் அந்த மாதிரியான சூழ்நிலை. அதே மாதிரி காற்று அடித்தால் இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம். ஓகே, டென்ஷன் மாறுவிடாம். ஸோ அதனால் காற்று விண்டியான சமயங்களில் அந்த சூழ்நிலையில் சாக் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும். அதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் அந்த 2 ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, அதையும் கணக்கில் எடுத்தோம்னு சொன்னால் தி எஃபெக்ட் ஆஃப் விண்ட், தி எஃபெக்ட் ஆஃப் ஐஸ் லோடிங் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாம் அதாவது கண்டக்டர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அடிஷ்னல் ஃபோர்ஸஸ் என்ன? நம்ம வெறும் கண்டக்டர் அதில் சாக் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நாம் இந்த அடிஷ்னல் ஃபேக்டர்ஸையும் உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்போ பாலைவன ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா அதிகமான காற்று இருக்கும். இப்போ நம்ம ஏரியாக்களில் கூட ஸோ இந்த மாதிரி கடுமையான காற்று அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அதை கணக்கில் எடுக்காமல் சாக் கண்டுபிடிக்க முடியாது. இதே பனி பிரதேசங்களில், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில், இந்த மாதிரி ஹில்லி ரீஜியன்ஸில் அதிகமாக என்ன ஒன்றாகும், பனி அது மேலே டெபாசிட் ஆகிரும். அப்போது வெயிட் பெர் யூனிட் லென்த் கூடிரும். பட் அந்த பனியோட வெயிட்டை கணக்கில் எடுக்காமல் நம்ம சாக் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் இதெல்லாமே நாம் கணக்கில் கொண்டு வரணும். ஓகே, அதை எப்படி கொண்டு வரங்கிறது தான் எஃபெக்ட் ஆஃப் விண்ட் அண்ட் ஐஸ் லோடிங். இப்போ பாருங்கள், இதுதான் கண்டக்டர், இந்த நடுப்பகுதி கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு மேலே ஷேடட் போர்ஷன் பகுதி முழுக்க ஐஸ் டெபாசிட் ஆகிட்டு. ஐஸோட திக்னஸ் T. இந்த Dங்கிறது கண்டக்டரோட டயமீட்டர். ஸோ கண்டக்டரோட டயமீட்டர் D, ஐஸோட திக்னஸ் T. ஓகே, இதை நம்ம மனசில் வச்சுக்கிடுவோம். அடுத்து விண்டு பாருங்கள், விண்டு இது கண்டக்டர். இந்த கண்டக்டர் மேலே விண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போது விண்டு ஆக்ட் ஆகும் பொழுது கண்டக்டரில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஓகே, விண்டு இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ லோடு இந்த டைரக்ஷனில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அதைத்தான் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ ஒரே கண்டக்டர் மேலே 2 வகையான ஃபோர்ஸஸ் இருக்குது. சைமல்டேனியஸாக விண்டும் இருக்கும் பொழுது பனிக்கட்டியும் அது மேலே ஃபார்ம் ஆகிருக்கும் பொழுது 2ஓட கம்பைன்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், விண்டு ஃபோர்ஸ் இது. ஓகே, வெயிட் இங்கே மாதிரி இருக்குது. ஸோ 2 ஃபோர்ஸுக்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது WT. ஸோ இந்த கம்பைன்டு வெயிட் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரைட், அப்படின்னு சொன்னால் இந்த கம்பைன்டு வெயிட்டை, அதாவது இந்த 2ஐயும் கணக்கில் எடுக்கப்பட்ட இந்த டோட்டல் வெயிட் இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இந்த வெக்டரோட மொத்த பகுதி W + WI + WW (2). WIன்னு சொன்னால் ஓகே, ஐஸ் லோட் பெர் யூனிட் லென்த் அல்லது வெயிட் ஆஃப் ஐஸ் பெர் யூனிட் லென்த், வெயிட் ஆஃப் ஐஸ். எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஐஸ் பெர் யூனிட் லென்த். மொத்தத்தில் எவ்வளோ வால்யூமில் அங்கே ஐஸ் இருக்குது, ஐஸோட டென்சிட்டி என்ன, ரெண்டும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம ஐஸோட லோடை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி விண்டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், மொத்தம் கண்டக்டரில் எவ்வளோ தூரம் கண்டக்டர் விண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது, அண்ட் விண்டு ப்ரெஷர் எவ்வளவு, பெர் யூனிட் ஏரியாவுக்கும் விண்டு ப்ரெஷர் எவ்வளவு, அதை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அது டோட்டலாக எவ்வளோ லென்த் அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குன்னு 2ஐயும் பெருக்குன்னா நம்மளுக்கு விண்டோட மொத்த எஃபெக்ட், மொத்த லோடு எவ்வளோன்னு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போது இந்த 2 லோடையும் இந்த கம்பைன்ட் எஃபெக்ட் இந்த ஃபார்முலாவில் கொண்டு நம்ம போட்டோம்னு சொன்னால் டோட்டல் லோடிங் கிடச்சிடும். இந்த டோட்டல் லோடிங்கை தான் இப்போ சாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். டோட்டல் வெயிட் பெர் யூனிட் லென்த் இருக்கு இல்லையா, அங்கே இந்த ஃபார்முலாவை தான் கொண்டு போடணும். அது ஈக்குவலாக இருந்திருந்தால் ஈக்குவல் லெவலில் எதை போடுறீங்க, அன்ஈக்குவல் லெவலில் எதை போடுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். கேட்கப்பட்டது அன்ஈக்குவலாக இருந்தால் அன்ஈக்குவல், ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலில் போடணும். இந்த மாதிரியான விண்ட் அண்ட் ஐஸ் கண்டிஷன்ஸில் சாக் அப்படிங்கிறது நாம் குறிப்பிட்டு கரெக்டாக வெர்டிக்கலாக கீழே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நாம் சொல்ல முடியல. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் வெயிட் இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால கண்டக்டருமே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் இந்த சாக் ஆனது மெஷர் பண்ணப்படுது. ஸோ அந்த குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கக்கூடிய அந்த சாக்குக்கு பேர் ஸ்லாண்ட் சாக். பர்ஃபெக்டாக ஈக்குவல் லெவலில் வெர்டிக்கலாக இறங்கின மாதிரி இல்லை, இதுக்கு பேர் ஸ்லாண்ட் சாக். இன்னொரு சாக் இருக்குது, அது வெர்டிக்கல் சாக்.
ஓகே, ஸோ ஸ்லாண்ட் சாக் ப்ளஸ் வெர்டிக்கல் சாக் ரெண்டையும் நாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலாக்கள் இருக்குது. ரெண்டுக்குமே நாம் யூஸ் பண்ண வேண்டிய வெயிட் வந்து இந்த வெயிட்டை தான் பயன்படுத்தணும். இது எப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் விண்ட் அண்ட் ஐஸ் லோடிங் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி நடக்கும். ஓகே, ரைட். உங்கள் நோட்ஸில் இதுக்கான ஃபார்முலாக்கள், இதுக்கான ஃபார்முலா அண்ட் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சாக் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறேன், சிஎல் வாத்வா கொஸ்டின், அதாவது சிஎல் வாத்வா புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல நான் சால்வ் பண்ணுறேன் இந்த டாப்பிக்கில் மட்டும். ஓகே, நாம் இப்போது மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அதை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த மெக்கானிக்கல் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனில் நாம் பார்த்த என்னென்னலாம் நாம் டாபிக்ஸில் படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ஸோ அந்த டாபிக்ஸ் கீழே உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இப்போது பார்க்க போகிறோம்.